எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவுல நம்ம விருச்சிக ராசிக்கான பலாபலன்கள்ல சனி பகவானோட பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை தான் பார்க்க போறோம். பொதுவா 5வது ஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சனி பகவான் அப்படின்னு சொன்னா ஒரு பிரேக் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பாடத்தையோ அல்லது படிப்பினையோ கத்துக் கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். உதாரணத்துக்கு 7 சனி நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆட்பட்டு அவர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி அதனால சில படிப்பினைகளை கத்துக்கிடுவார். சொல்லுவாங்க இல்லையா, பொதுவா ஆபத்துல நண்பனையும் கஷ்டத்துல சொந்த பந்தங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது இயல்பான ஒரு விஷயம். அதை சனி பகவான் கத்துக் கொடுப்பாரு. இதுதான் இயற்கையினுடைய நியதி அப்படின்றத சொல்லலாம். இப்ப இந்த 5வது வீட்டுக்கு சனி பகவான் வருது அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். சோ இப்ப சனி பயிற்சி வருது அப்படின்னாலே எல்லா ராசிக்காரர்களும் ஒரு விதத்துல பயந்துகிட்டே வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா சனி பயிற்சி இப்ப அடுத்து சனி பயிற்சி ஆகுதோ இன்னும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதோ அப்படின்ட்டு. பிகாஸ் சனீஸ்வர பகவானினுடைய பெயர்ச்சியினால் விருச்சிக ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டாங்க. பட் ஆனா அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கே தவிர எல்லாருமே மாட்டிட்டு முழிச்சுட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு எக்கனாமிக்கல் ரீதியான கிரௌத்ஸ் இன்னும் கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. சோ இந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. சோ எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துலதான் இருக்கீங்க. சோ இப்ப அந்த 5வது வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவானால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பிரீஃபா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, புத்திர சந்தானங்களால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா 4வது வீட்டுக்குடைய கிரகம் 4வது வீட்டுக்குடைய கிரகம் பொதுவாக 5வது வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா புத்திர சந்தானங்கள்னால நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி செல்வாக்கு, மக்கள் மத்தியில நல்ல மதிப்புகள் கூடும். எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இந்த சனி பகவானினுடைய பயிற்சியானது உங்களுக்கு இருக்கும். எப்படி அதை தக்க வச்சுக்கலாம், அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நீங்க பார்க்கலாமே தவிர அதை விட்டுட்டு ஆக்சுவலா சனி பயிற்சி ஆயிடுச்சு இன்னும் வேற ஏதோ பிரச்சனை எல்லாம் வருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த சனி பகவானினுடைய தன்மையானது நன்மைகளை செய்யும் விதமா இருக்கு. இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. சோ அதனால உங்களை படாத பாடு படுத்திடுச்சு. சோ 7 சனிக்கு அப்புறம் அர்த்தாஷ்டம சனி, 7 சனி முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா ஓரளவு தான் ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் பழைய வேற ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருச்சு. சோ இப்படி இருந்து கொண்டிருந்த சனி பகவானால முழுமையாக உங்களுடைய பிரச்சனைகள் ஃபுல்லா தீரக்கூடிய காலமாக இந்த 5வது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக முழு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் சனி பகவானை பத்தின பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துக்கு வரும்போதுதான் ஆரம்பிக்குமே தவிர அதுக்கு இடப்பட்டு இருக்கிறது ஃபுல்லாவே செட்டில்மெண்ட் டைம்னு சொல்லலாம். சோ இந்த செட்டில்மெண்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுனால எவ்வளவு தூரம் சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கடவுளினுடைய அனுகிரகத்தினால். சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விதத்துலதான் எல்லா விஷயத்திலையுமே செய்ய போறாரு. சோ அது எப்படி எல்லாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புத்திர சந்தானங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, சொத்து பத்து இல்லாதவங்களுக்கு சொத்து பத்துகள் கிடைக்கிறது, அப்புறம் வீடு வாகனம் மனைவி மக்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். இந்த 7 சனியில வந்த கெட்ட பேர் எல்லாமே இந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நீங்கி உங்களுக்கு நல்ல பேர்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் ஏதாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்காம இருந்ததுன்னா சனீஸ்வர பகவானை போய் பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு உங்களுடைய விஷயங்கள்ல இருந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு வருவது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானால ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றதுனால சனீஸ்வர பகவான்கிட்ட அடிக்கடி வேண்டிக்கோங்க. இனிமேல் நான் இந்த தப்பும் பண்ணக்கூடாது, இனிமேலாவது எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும், எல்லாத்தையுமே முன்னெச்சரிக்கையோட செயல்படணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோட எல்லா விஷயத்தையும் செஞ்சுவார்கள். அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல விஷயத்துல நடக்க ஆரம்பிக்கும். சோ இப்ப வரிசையா வயது வாரியாக பலாபலன்களை பார்க்கலாம். 6 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியால என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்ற பாத்தீங்கன்னா, அதாவது பஞ்சமஸ்தானாதிபதின்றது இப்போ குரு பகவான் 8வது வீட்டுல இருக்காரு. அவரும் 9வது பாவத்திற்கு வரும்பொழுது ரொம்ப நல்ல யோகம் கிடைக்கும். அதை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன்,
பட் இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதியால கிடைச்சிட்டு இருந்த நஷ்டங்கள்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் தான். சோ எல்லா விதத்திலையுமே புகழ், செல்வாக்கு, மக்களினுடைய நம்பிக்கை, அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கு. 18 வயதிற்கு மேல 28 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வாகன பிராப்தி கிடைக்கும். புது வாகனம் வாங்குறது, அதே மாதிரி சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் வந்திருந்தது. சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வழியில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல முறையில் நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய விதமாக, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கூடக்கூடிய விதமாக இந்த சனி பகவானினுடைய ஆசி வந்து உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு 29 வயதிற்கு மேல் 36 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்து நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த திருமணமானது நல்ல முறையில நடைபெறுவதற்கும், சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. காதல் திருமணம் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்த காலகட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமாக 37 வயதிற்கு பிறகு 43 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து பத்துக்கள், நிலம், மண், மனை, வாகனம் ஆகிய யோகங்கள் எல்லாம் கிடைப்பதற்கும், புத்திர சந்தானங்களால் மகிழ்ச்சி அடைவதற்குரிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். 44 வயதிற்கு மேல் 67 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும், புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கும் உகந்த காலகட்டமாகவும், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சுற்றிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். 67 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மன அமைதிக்காகவும், அதே மாதிரி குடும்பத்துல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில நடப்பதற்காகவும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில நடப்பதற்காகவும், சில காரணங்களுக்காகவும் சொத்து பத்துக்களை வந்து மாத்தி எழுதி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். மனசுல வந்து ஒரு சின்ன கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா அது நம்ம லைஃப் மட்டும் இந்த மாதிரி போற மாதிரி இருக்கு, இவ்வளவு வயசாகி இன்னும் நம்மளை படாபாடுபடுத்திட்டு இருக்கே கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாய் விட்டு புலம்பி இருப்பீங்க இல்லையா, அந்த புலம்புதலுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தரக்கூடிய விதமாகவும் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்கு. பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்லலாம். சில பேருக்கு இந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் அமையும். அது எப்படின்றத இப்போ தொழில் வாரியாக பார்க்கலாம். எப்படின்னா முதல் விஷயம், எடுத்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து தொழில் வாரியாக சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விவசாயிகளை தான் சொல்லுவோம், அதுக்கப்புறமாகத்தான் மற்ற தொழில்கள் எல்லாமே செய்வோம். அதே மாதிரி சில துறைகளை வந்து சொல்றேன். விவசாயம் அப்படின்றது முதல், அதன் மாதிரி நகை தொழில் பார்க்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமா ஜவுளி வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட முதலிய விஷயங்களினால் ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்மனை வாக யோகம் உண்டு அப்படிம்பாங்க. அதாவது மண்மனை வாகன யோகம் உண்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷமாக இழுவரிலேயே இருந்துட்டு இருந்தது இல்லையா, ஏதாவது ஒரு இடம் வாங்கி நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கும். மிகச்சிறந்த ராஜ யோகத்தை அடைபெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த பதிவுல நான் சொல்றேன். அதை பார்த்து செய்வதனால் உங்களுக்கு மண்மனை யோகங்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறமாக சினிமா துறை, கலைத்துறை சார்ந்த விஷயத்துல பணிபுரியக்கூடியவர்கள், சில டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப நுணுக்கமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வேலை பார்க்கறதுக்கு தகுந்த ஒரு சன்மானமோ இல்ல ஒரு பாராட்டுதலோ இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த சனி பகவானினுடைய அனுகிரகத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அனைத்து விதமான கடன்களும் அடைய ஆரம்பிக்கும். அதாவது என்ன அப்படின்னா இந்த 7 சனியினால் ஏற்பட்ட கடன்கள் வந்து இன்னும் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடன்ல இருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எல்லா தொல்லைகளும் நீங்கி நல்ல முறையில வாழ்க்கை அமைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு இசைத்துறை சார்ந்த விஷயத்துல பணிபுரியக்கூடியவர்கள், அதுக்கப்புறமா நாடகம் இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி விஷயத்துல வந்து வேலை பார்க்க இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆகலாம். எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஒண்ணு சொன்னா உங்க ஒய்ஃப் ஒண்ணு சொல்றது, உங்க ஒய்ஃப் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது இல்லையா, அதாவது கணவன் மனைவி கிடப்பட்டு இருந்துட்டு இருந்த கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறி நல்ல முறையில் நல்ல அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனைவி உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க அல்லது கணவன் உங்களை புரிந்து நடந்து கொள்வார். அதன் மூலியமாக குடும்பத்துல வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு டைமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், மொழி திருத்தும் நாவிதர்கள், அதுக்கப்புறமாக ரொம்ப சமூகத்தால கொஞ்சம் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் ஒரு மிகச்சிறந்த காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்ற மாதிரி அனைவருமே உங்களை ஒரு சமூகத்துல நல்ல அந்தஸ்தில் தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான பலாபலன்கள் எல்லாமே இந்த சனி பகவானினுடைய கருணையினால் நடக்குது. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த பதிவுல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பரிகாரங்களை பத்தி நான் அடுத்த பதிவுல கூடவே அப்டேட் பண்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.